டிஎன் செட் எக்ஸாம் 2025ல இந்த ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்க? ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் இந்த ஏ அப்படின்னு இருக்குது. அதில வந்து ஆல்ஃபா வரணும். ஸோ ஏ ஃபார் பியூர் காம்பவுண்ட்ஸ். தூய்மையான சேர்மங்களின் நியம சுழற்சி என்ன? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெரி மார்ச்ல இருக்குது. 2007 எடிஷன் பேஜ் நம்பர் 139ல கொடுத்துக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்சர்வ் ரொட்டேஷன் டிவைட் பை சி இன்டு எல். சி வந்து கான்சென்ட்ரேஷன், எல்லுங்கிறது இந்த செல் லென்த், அதுவும் இந்த டெசிமீட்டரில் மெஷர் பண்ணணும். அடுத்த ஒரு ஃபார்முலா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைட் பை எல் இன்டு டி. பக்கத்துலேயே அதில் வந்து பியூர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பை எல்சி ஃபார் சொல்யூஷன் இருக்குது. ரைட் சைடில் ஆல்ஃபா பை எல்டி ஃபார் பியூர் காம்பவுண்ட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதில் பியூர் காம்பவுண்ட்ஸுங்கிறத அதை மென்ஷன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அப்போ சொல்யூஷன்னா என்ன? ஃபார் சொல்யூஷன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிவன் இன் கிராம் பெர் எம்எல். ஸோ த ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஃபார்முலா யூசஸ் கான்சன்ட்ரேஷன் டைரக்ட்லி. இப்போ இதே போல் பியூர் சப்ஸ்டன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அங்கே வந்து ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. பியூராக இருக்கிறதுனால அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் டு எக்ஸ்பிரஸ் ஹவு மச் மெட்டீரியல் இஸ் ப்ரெசன்ட் பெர் யூனிட் வால்யூம். இப்போ ஆப்ஷன் வந்துட்டு ஆல்ஃபா பை எல்டி.